لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون وقال رسول الله صلى الله عليه وسلم من صام وقام في ليلة القدر غفر له ما تقدم من ذنبه وما تأخر آمنا بالله صدق الله مولانا العلي وصدق رسوله النبي الكريم ومن ولا ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ربي اشرح لي صدورنا ويسر لنا امورنا واحلل عقدة من لساننا ويفقهوا اقوالنا وافعالنا واعمالنا ويرجعنا مختارك ربي يسر ولا تعسر وتمم بالخير ونسألك بالسعادة سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم شمس الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء وافتخار المتقين الله يا هادي لا فائد إلا எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து புனிதமிக்க ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் வாழ்க்கையை கொடுத்த அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் குறிக்கும் அவனது அன்புமான நலப்பெரும் கருணை அன்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமர இருக்கிற நம் அனைவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் இன்று போல் இருக்கும் பலமுள்ள மலையை போல பொழிந்தும் கூட்டட்டுமாக நன்றியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வுடைய கொண்ட ரகடியார்கள் அன்பு தோழர்களே எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் இறைவனை நாம் காணக்கூடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை ஒரு அலுவலமாகவும் நாம் நடந்தால் இறைவன் பறக்க மாட்டான். அதற்கான கூலியை கொடுத்தே தீருவான். அது இந்த உலகத்திலோ மறு உலகத்திலோ அனுபவிக்க தீர வேண்டும் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் நீருலக வாழ்க்கை எல்லா வகையான பாக்கியங்களும் பெற்று இறைவன் ரசூலுடைய இறைவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்கும் துஆவுக்கும் ஆளாகக்கூடிய மக்களால் ஆக்கி வைத்து இது போன்ற பல ரமலான்களை இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று இறைவனிடத்தில் கடமை இருக்கிறார்கள். அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வசியத்தை செய்து எனது சலாத்தை தங்களுக்கு காணிக்கையாக்கி எனது பயானை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய அன்னையர்களே, இந்த உலகம் நமக்கு புதிய நம் போன்றவர்கள் இந்த உலகத்தில் நாம் பார்க்காத நம்மளால் முடியாத ஆச்சரியங்களை எல்லாம் இந்த உலகத்தில் செய்து மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த எதையுமே நாம் செய்யவில்லை. நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் நாம் செய்த சாதனை எதையுமே நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் செய்வார்களா என்றால் செய்ய போவதில்லை என்று கூறியார்கள் மக்கள். ஆக நமக்கு முன்முண்டானவரும் சரி, நாமும் சரி, நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் சரி, எவ்வளவைத்தான் சம்பாதித்தாலும் எவ்வளவைத்தான் சேர்த்து வைத்தாலும் இந்த உலகத்தில் மூன்று தான் நமக்கு சொந்தம். என்ன மூன்று சொந்தம் தெரியுமா? நாம் சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு சொந்தம், நாம் உடுக்கக்கூடிய உடை நமக்கு சொந்தம், நாம் குடியிருக்கிறோம் அல்லவா, அது எந்த வீடாக இருந்தாலும் சரி, அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நாம் இருக்கின்ற வரை நமக்கு சொந்தம். இது அல்லாத எதை சேர்த்து வைத்தால் நம் உடலும் அனுபவிக்காது, நம் உயிரும் அனுபவிக்காது, நம் உடல் உறுப்புகளும் அனுபவிக்காது. எல்லா மற்றவர்களுக்கும் தான் சொந்தம். நாம் சம்பாதித்து வைத்ததிலே வீணம் உண்டானது நாம் பாதித்தவர்களுக்கு சொந்தமாயினால் நாம் சம்பாதித்தது ஹலாலாக இருக்குமையானால் நம் பாதித்தவர்களுக்கு சொந்தம். நாம் சம்பாதித்தது ஹராமாக
இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் அன்புக்குரியவர்களே, யார் நல்ல மனிதனாக வாழலாம் தெரியுமா? அதாவது 3 காரியங்களை செய்தவர் நல்ல மனிதராக வாழலாம். என்ன 3 காரியங்கள் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையிலே கற்ற கல்வி, கஷ்டப்பட்ட கல்வி, அது என்னைக்குமே என்ன செய்யாது, நம்மளை விட்டு போகாது. நாம் செலவழித்த, மற்றவர்களுக்கு செலவழித்த பணம், அதனுடைய நன்மை என்னைக்குமே நமக்கு போகாது. அடுத்தபடியாக அன்புக்குரிய அருமை மக்களே, நாம் சொல்லிய செய்த, நாம் கொண்ட நல்ல காரியங்கள் இதுவும் என்ன செய்யாது, நம்மளை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் என்பதை அழிக்கவே அழிக்காதவர்கள். நாம் இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது 3 கூட வரும். 3 கூட வரும். என்னென்ன கூட வரும் தெரியுமா? நம்மளுடைய பெற்ற பிள்ளைகளில் இருந்து நாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் நம் கூட வருவார்கள். 2வது, நாம் சம்பாதித்த பணத்தை நம் பிள்ளைகள் சேர்ப்பிலே வைத்துக் கொண்டு வருவார்கள். அல்லது அவர்கள் சம்பாதித்த பணம், பிள்ளை சம்பாதித்தது தகப்பனுக்கு தான், தகப்பன் சம்பாதித்தது பிள்ளைக்கு தான். இது நம் கூட வரும். அடுத்தபடியாக 3வதாக, நாம் செய்த நன்மை தீமைகள் என்ன செய்யுங்க, கூட வரும் அன்புக்குரியவர்களே. 2 என்ன செய்யும், கபல்தானோடு 2 திரும்பிவிடும். ஒன்றே நம் கூட இருக்கும். நமக்கு முன்னால் நம் கபருக்குள்ளே இறங்கும். என்னென்ன திரும்பிவிடும் தெரியுமா? நம் பிள்ளைகளில் இருந்து நாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் கபரோடு திரும்பி விடுவார்கள். அடுத்தபடியாக, நாம் சம்பாதித்த பணத்தை வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் கபரோடு என்ன செய்து விடுவார்கள், திரும்பி விடுவார்கள். எது நம் கூட இருக்கும் தெரியுமா? நாம் உலக வாழ்க்கையிலே நாம் செய்த நன்மை தீமை மாத்திரம் நம் கூட இருக்கும் அன்புக்குரியவர்கள். கபருளே நாம் செய்த நன்மை தீமை மாத்திரம் நமக்கு பின்னால் கபருளே என்ன செய்யும், நமக்கு முன்னால் இறங்கிவிடும். ஆக இந்த உலக வாழ்க்கையில் நாம் சாப்பிட்டது, நாம் உடுத்தியது, நாம் இருந்தது, இந்த 3 உடம்புக்கும் உயிருக்கும் உடல் உறுப்புகளுக்கும் அவசியம். அடுத்தபடியாக இந்த உலக வாழ்க்கை நீடிப்பதற்கு 3 காரியம் அவசியம். நாம் கற்ற கல்வி, மற்றவர்களுக்கு செய்த உதவி, அடுத்தபடியாக நாம் செய்த அமல்களுடைய நன்மை. இது உலக வாழ்க்கையை நீடிக்கும். நம் கூட கபருக்கு வரக்கூடியது 3. நம் பிள்ளைகள், நம் சொந்த பந்தங்கள். 2வது, நாம் சம்பாதித்த பணம். அடுத்த 3வது, நாம் செய்த நன்மை தீமை. அந்த 2 நம் பிள்ளைகள், நாம் சம்பாதித்த பணம், நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கபரோடு திரும்பி விடுவார்கள். நாம் எந்த நன்மையினை சேர்த்தோமோ, அன்பிற்குரிய அருமைகள் மக்களே, எந்த நன்மையினை நாம் சேர்த்தோமோ, எந்த தீமையை நாம் செய்தோமோ, அது நம்மளுடைய கபருளே நமக்கு முன்னால் இறங்கி என்ன செஞ்சிடும், உட்கார்ந்து. இதுதான் உலக வாழ்க்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆக மொத்தம் உலக வாழ்க்கையிலே நம் கூட வரக்கூடியது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று, நாம் செய்த நன்மை தீமை. நாம் செய்த நன்மை தீமை எதன் மூலமாக செய்த நன்மை தீமை? சொல்லின் மூலமாக செய்த நன்மை தீமை, பொருளின் மூலமாக செய்த நன்மை தீமை, சொல்லின் மூலமாக செய்த நன்மை தீமை, பொருளின் மூலமாக செய்த நன்மை தீமை. எண்ணத்தால் அடுத்தவரை பார்த்து நாம் எண்ணியோம் அல்லவா, அந்த நன்மை தீமை. ஒருத்தர் மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்திலே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே ஒருத்தர் வர்றார். வந்தவரை உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, எப்படி இருக்குங்கன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்கின்றேன், அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு எல்லா செல்வத்தையும் தாராளமாக கொடுத்திருக்கிறார். தாராளமாக அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான். என்ன, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சொல் செல்வம், பொருள் செல்வம், இதை அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்லி ஏவுகிறீர்களா? அதன் மூலமாக கெட்டதை தடுக்குகிறீர்களா? அவர் சொல்றாரு, இல்லை,
என் அளவுல தான் நான் பார்த்துக்கிறேன். என் சொல்லின் மூலமாக, என் பொருளின் மூலமாக நல்லதை ஏவுறதும் கிடையாது, நல்லதை செய்யறதும் கிடையாது, கெட்டதை செய்யறவங்களை யாரையும் நான் தடுக்கிறதும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, உன்னுடைய வாழ்க்கையை வேஸ்ட், உன்னுடைய வாழ்க்கை வேஸ்ட், நீ உலகத்தில் பிறந்ததே வேஸ்ட், நீ உலகத்தில் வாழ்வதே வேஸ்ட், உனக்கு அல்லாஹ் இத்தனை செல்வங்களையும் நல்ல பேசக்கூடிய வாயை கொடுத்ததே வேஸ்ட். என்னன்னு கேட்கிறார் உமர் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை, அது சொல்லின் மூலமாக இருக்கட்டும், பொருளின் மூலமாக இருக்கட்டும், என மற்றவர்களுக்கு செலவழிக்கவில்லையோ அவன் மூமினாக இருக்க முடியும், அவன் முத்தத்தியாக ஆக முடியும். அவன் மூமினாக இருக்க முடியாது, முத்தத்தியாக ஆக முடியும். அப்படின்னு சொன்ன உடனே உமர் அவர்கள் கேட்கிறார்கள், பொருளையும் சொல்லையும் எப்படி செலவழிக்க வேண்டும்? அவர் கேட்கிறார், பொருளையும் சொல்லையும் எப்படி செலவழிக்க வேண்டும்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு எந்த சொல் நல்லதாக இருக்கும் என்று நினைக்குகிறாயோ அந்த சொல்லை மற்றவர்களுக்கு சொல். உனக்கு கெட்டதாக உள்ளதை நீ நல்ல சொல்ல, நல்ல செயல்பாட்டில் இருந்துகிட்டு அடுத்தவர்களுக்கு கெட்டதை ஏவாது. அடுத்தபடியாக உன்னுடைய பொருளிலே எது நல்லதாக இருக்குமோ, ஹராம சம்பாதித்து ஊருக்குள்ள கொடுக்காது, ஹராம சம்பாதித்து ஊருக்குள்ள கொடுக்காது. தொழில் செய்ய அநியாயம் லாபத்தை சம்பாதித்து ஊருக்குள்ள கொடுக்காது. அநியாயம் லாபத்தை சம்பாதித்து நீ பெற்ற ஆண் பிள்ளை கொடுத்தாலும் சரி, பெற்ற பெண் பிள்ளை கொடுத்தாலும் சரி, அதன் மூலமா அந்த பிள்ளைகளுக்கு தரித்திரியே வருமே தவிர்த்து பறக்கத்து வருமாட்டவார்கள். 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 500 ரூபாய்க்கு விட்டு கொடுத்தா அதன் மூலமாக என்ன வரும்? லானத்து தான், அல்லாஹ்வுடைய லானத்து தான் இறங்கும், பரக்கத்து இறங்காது. அல்லாஹ்வுடைய லானத்து தான் இறங்கும், பரக்கத்து இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு உமர் சொல்றாங்க. அதாவது எந்த தொழில் செய்கிறாயோ அந்த தொழிலே வரக்கூடிய என்ன நடுத்தரமான லாபத்தை நீயும் சாப்பிடு, மற்றவர்களுக்கும் கொடு, நீயும் சாப்பிடு, மற்றவர்களுக்கும் கொடு அப்படின்னு உமர் அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர்ல ஓதுறோம்ல, என்ன ஓதுறோம்? சூரை சஜிதா ஓதுறோம். அந்த சஜிதா முடிஞ்ச உடனே அடுத்த ஆயத்து அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்றான். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ, இரவிலே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த தஹஜ்ஜுடைய நேரம் வந்தவுடனே, ஃபஜ்ருடைய நேரம் வந்தவுடனே தங்களுடைய விழாப்புறங்களிலே இருந்து எழுந்திருந்து என்ன செய்வார்கள்? எதுபோன ரப்பகும், சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட மாட்டாங்க, உட்கார்ந்துட்டு படுக்க மாட்டாங்க. மாறாக என்ன செய்வார்கள்? அந்த நேரத்திலே என்ன செய்வார்கள்? ஃபஜ்ரு சுபுகை தொழுகுவார்கள். அடுத்து சொல்றான், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், தங்களுக்கு எந்த செல்வம் கொடுக்கப்பட்டதோ அது அளவாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு அளவாக இருந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு என்ன செய்வார்கள்? சொல்லால் பொருளால் என்ன செய்வார்கள்? செலவழிப்பார்கள். இவங்க தான் நல்லவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீ அதை செய்யலண்டா, உன் தாய் தகப்பன் உலகத்தில் இருந்தாலும் சரி, மறுமையிலே கபூரில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய சாபம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கு. உன் மனைவி உனக்கு அடங்க மாட்டார், உன் பிள்ளைகள் உன்னுடைய சொல்லுக்கு இணங்க மாட்டார்கள், உன் பிள்ளைகளுடைய எல்லா செயலுமே உனக்கு மாற்றமாகத்தான் நடக்கும். உலகத்தில் யாரையெல்லாம் நீ பார்க்குகிறாயோ அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே உன்னுடைய முகத்தை எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அவங்களுக்கு வெறுப்பாக காட்டுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தருகிறான். அன்பிற்குரிய அருமைகள், ஆகையினால் மனிதர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நியாமத்தின் மூலமாக சொல்லால் நல்லது செய்ய வேண்டும், செயலால் நல்லது செய்ய வேண்டும், பொருளால் நல்லது செய்ய வேண்டும். நமக்கு உண்டானது இந்த 3 தேங்க: சாப்பிடுற சாப்பாடு, இருக்கிற இடம், உடுத்துற துணி. நம் கூட வரப்போவது என்ன? சொந்த பந்தம் வருவாங்க, தூக்கி போட்டு வந்துடுவாங்க. நம் சம்பாதிக்க பணம் வரும், அல்லது பிள்ளையே சம்பாதித்த பணத்தை சேஃப்ல வச்சு கொண்டு வருவாங்க கபுருஸ்தானுக்கு. அவங்க என்ன செஞ்சிருவாங்க? திருப்பி வந்துருவாங்க. நம் கூட வரக்கூடியது என்ன? ஜஸாஉல் ஹைர்
வஷர். நாம் செய்த நன்மை தீமை தான் நம்முடைய குடியோடி. இதை யார் சரியான முறையில் செயல்படுத்தவில்லையோ அவர்கள் வாழ்க்கையும் வேஸ்ட். இந்த உலகத்தில் அந்த நம்ம சம்பாதித்து வச்சிருக்கோமே அதை பிள்ளைகளுக்காவது செலவழிக்க முடியும், அவங்களாவது அனுபவிப்பாங்களா? அவங்களும் அனுபவிக்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் 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 அழகா நபி ரசூலுல்லாஹ் சொல்லித் தரான், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வ ரத்துல் கலாம். இந்த ஹதீஸ் நான் எடுக்கிறதே இல்லை, ரொம்ப நாளாக. அல்லாஹ் சொல்றான், நபி சொல்றான், அதாவது நபியே முஹம்மதே, நீ உனக்கென்று நான் கொடுத்தது உனக்குத்தான் போதும் என்று இருந்தாலும் கூட, உனக்குத்தான் போதும் என்று இருந்தாலும் கூட அதிலையும் கூட என்ன செய், அடுத்தவர்களுக்கு கொஞ்சோன்னு கொடு. நிறைவு செய்யக்கூடியவன் அல்லாஹ்தானே தவிர வேறு யாரும் இல்லை. எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் பசி அடக்காமல் ஆக்க அல்லாஹ்வுக்கு முடியும். எதையுமே சாப்பிடாமல் பசியை இல்லாமல் ஆக்க, வயிறு நிரம்ப வைக்க அல்லாஹ். அப்ப நம்மளுடைய நமக்கு வரக்கூடிய பலா முசீபத்து, முதலாவது நோய், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளையை பார்த்தா நல்லா படிக்கும், ஒரு பிள்ளை படிக்கவே மாட்டான். அடுத்தபடியா தொழில் நஷ்டம், அடுத்தபடியா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, கண் பார்வை, போட்டி பொறாமை, செய்வன பிரச்சனை, ஏவல் பிரச்சனை, இதுவெல்லாம் வந்துதான் தீரும். நபிமார்களுக்கும் வந்தது, ரசூல்மார்களுக்கும் வந்தது. யூதர்கள் செய்த செய்வனையால் பெருமானார் 6 மாசம் நோயாளியாக இருந்தார். யூதர்கள் செய்த செய்வனையால் பெருமானார் 6 மாசம் நோயாளியாக இருந்தார். கடைசியில மலக்குகள் வந்து சொல்லி ஒரு கிணத்துல போய் எடுத்துக்கொண்டார். இதையெல்லாம் எது தட்டும் தெரியுமா? நாம் சொல்லக்கூடிய வாயினால் சொல்லக்கூடிய நல்வார்த்தை தட்டும். நமக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளினால் அடுத்தவர்களுக்கு கொடுக்குகிறோம் அல்லவா, அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறோம் அல்லவா, அது என்ன செய்யும்? இவைகளை பூரா குறைக்கும். அதிலே இந்த ரம்ஜான்ல கொடுத்தா 1க்கு 10 அல்ல, 1க்கு 70. 1க்கு 70. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 நோன்பு வச்சுட்டு என்ன செய்யறாங்க? துரிசினா மலைக்கு போறாங்க. போகின்ற பொழுது சைத்தான் ஃபர்ஸ்ட் குறுக்கிடுறாப்புல, குறுக்கிட்டு ஒரு வசியத்தை சொல்றாப்புல, அது இப்ப வேணாம்.